வணக்கம். இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர்மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக ஓர் கவிதை. இக்கவிதையை எழுதியவர் தாயகத்திலிருந்து கவிஞர் நிலையூர் சுதா. கவிதை தமிழ் வளர்ப்போம். ஆக்கம் தாயகத்திலிருந்து கவிஞர் நிலையூர் சுதா. படைப்பாளி ஒருபோதும் தூங்க மாட்டான், படைத்து விட போறேன் என்று பேச மாட்டான். கருப்பொருளை மனதுக்குள் காவி கொண்டு கட்டியம் கூறி நிற்பான் வெளியீடு வரைக்கும். படைப்பாளி ஒருபோதும் தூங்க மாட்டான், படைத்து விட போறேன் என்று பேச மாட்டான். கருப்பொருளை மனதுக்குள் காவி கொண்டு கட்டியம் கூறி நிற்பான் வெளியீடு வரைக்கும். கரிப்பிடித்த மனங்களை பொருட்படுத்த மாட்டான், கைப்பிடித்த மனைவியையும் கல்லாக்கி வைப்பான். இருப்பிடத்துக்குள் இருந்து கொண்டு இரவு பகலுணரா இதயத்துள் இருந்து வரும் படைப்புக்கள் கழிப்பான். கரிப்பிடித்த மனங்களை பொருட்படுத்த மாட்டான், கைப்பிடித்த மனைவியையும் கல்லாக்கி வைப்பான். இருப்பிடத்துள் இருந்து கொண்டு இரவு பகல் உணரா இதயத்துள் இருந்து வரும் படைப்பில் கழிப்பான். படைப்பாளி ஒருபோதும் இறப்பதில்லை, கிடைக்காத செல்வாக்கு எதுவும் இல்லை. உடைக்காமல் உடைத்தெடுத்து உளியால் செதுக்கி உயிர் கொடுப்பான் வரிகளுக்கு உண்மை கவிஞன். படைப்பாளி ஒருபோதும் இறப்பதில்லை, கிடைக்காத செல்வாக்கு எதுவும் இல்லை. உடைக்காமல் உடைத்தெடுத்து உளியால் செதுக்கி உயிர் கொடுப்பான் வரிகளுக்கு உண்மை கவிஞன். அருட்கொடைதான் ஆண்டவனின் அரிய வாய்ப்பு. அருணகிரி பெற்றதுமே அந்த வாய்ப்பு. இரு விழிகள் விழித்திருக்க இரவில் இறங்கும் எத்தனையோ வரிகள் இன்னும் உயிரோடு உண்டு. அருட்கொடைதான் ஆண்டவனின் அரிய வாய்ப்பு. அருணகிரி பெற்றதுமே அந்த வாய்ப்பு. இரு விழிகள் விழித்திருக்க இரவில் இறங்கும் எத்தனையோ வரிகள் இன்னும் உயிரோடு உண்டு. தமிழ் படிக்க தலை விதியே மாறி நடக்கும். தமிழன்னை தலை தடவ எழுதி கொள்ளும் பல படைப்பை தமிழ் மண்ணில் படைத்திடவே படைப்பாளி படும் பாடு படாப்பாடு. தமிழ் படிக்க தலை விதியே மாறி நடக்கும். தமிழனை தலை தடவ எழுதி கொள்ளும் பல படைப்பை தமிழ் மண்ணில் படைத்திடவே படைப்பாளி படும் பாடு படாப்பாடு. பிற மொழியை புகழாய் பேசுவார், தமிழ் மொழியை தடமளித்து வாழுவார். தாய் தமிழை தூற்றுகின்ற தரங்கெட்ட சிலரால் தரணியிலே தமிழ் வாழா போய்விடுமா? பிற மொழியை புகழ்காய் பேசுவார், தமிழ் மொழியை தடமளித்து வாழுவார். தாய் தமிழை தூற்றுகின்ற தரங்கெட்ட சிலரால் தரணியிலே தமிழ் வாழா போய்விடுமா? அற்புதமான கவிஞர் சகோதரர் நிலையூர் சுதா அவர்களே. கவிதையை எழுதியவர் தாயகத்திலிருந்து கவிஞர் நிலையூர் சுதா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த கவிதையில். இது ஆர்மோகன். நன்றி. எங்கள் வாழ்க்கை மரமே, எம் வேர்கள் எல்லாம் வீரச்சுவரே. கரகமாடும் கால்கள் எழுமே, கரையை சேர்க்கும் ராகம் வருமே. சிந்தையில் ஏற்றட சீரும் சரித்திரம் இந்தைதம் போற்றட வாடும் மகத்துவம். எத்தனை வியப்படா ஆண்ட தலைக்கணம், பத்தனை சிறப்படா தமிழினம். உயரம் தீண்டு எம் உயிர் தமிழே, இமயம் தாண்டு எம் தாய் தமிழே. பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய்க்கடலே.
பல கிளைகள்